அத்தியாயம் 10. காலை கதிரவன் கோபமாக உலகை சுட்டெரிக்கும் வேளையில் இரவெல்லாம் தேடுதல் வேட்டை முடிந்து காலையில்தான் கண்ணயர்ந்தான் ஆதி. மித்ரா இரவெல்லாம் தூக்கமில்லாது அவன் ஆடிய ஆட்டத்தில் தேகம் வழியெடுக்க படுத்திருந்தாள் கண்ணீர் கோடுகளுடன். அதிலும் அவன் பேசிய வார்த்தைகள் என்ன? அப்போ என்ன விரும்புறேன்னு சொல்ல வராரா? அதை என்கிட்ட நேரா சொல்லாம ஏன் இப்படி பண்ணினாரு? ஐயோ, இவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே என மனதில் சோகமாக புலம்பி அவளால் முயன்ற மட்டும் எழுந்து குளிக்க நினைத்தாள். அவள் அசைவதில் அவன் கண் முழித்து அவளை இடையோடு கட்டிக்கொண்டான். பேபி, அந்த கபோர்ட்ல உனக்கு தேவையான சாரீஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கு, போய் குளிச்சுட்டு போட்டுக்கோ என்றவன் அவள் கழுத்தில் முகம் புதைந்து, பேபி உனக்கு எல்லாமே சாரீஸ் தாண்டி வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா நீ சேலையில தேவதை மாதிரி இருக்கு தெரியுமா? அதான் நீ தினம் ஒரு சேலை கட்டிக்க கடையே வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சதை போட்டுக்கோ. அவள் இருக்கும் நிலையில் அதனை எல்லாம் ரசிக்கவா முடியும்? மித்ராவுக்கு தான் எங்காவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. வெறுப்பாக முகத்தை சுளித்து போர்வையை தன்மேல் சுற்றி கொண்டு அவன் சொன்ன கபோர்டில் இருந்த ஏதோ ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு பொறுமையாக சென்று கதவை அடைத்து ஆளக்கூட தெம்பில்லாமல் தண்ணீரை திறந்துவிட்டு அதன் அடியில் அமர்ந்து கொண்டாள். அவள் சிந்தனையெல்லாம் தன் அண்ணனை பார்க்க வேண்டும் என்றுதான். எவ்வளவு நேரம் இருந்தாலோ அவளுக்கே தெரியவில்லை. ஆதி வந்து மித்து பேபி என்று அழைக்கும் வரை வரேங்க என குரல் கொடுத்தும் அவன் அவள் பெயரை ஏலமிட்டு கொண்டிருக்க வேகமாக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அவசரமாக புடவை கட்டி வெளியே வந்தாள் மித்ரா. அவளை கண்டு அசந்துதான் போனான் ஆதி. அவனை அவள் கண்டு கொள்ளாமல் செல்ல அவள் கைப்பிடித்து நிறுத்தி, என்னடி திமிரா, நீ பாட்டுக்கு போற? எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், அப்படி என்ன உள்ள பண்ணிட்டு இருந்த என்றான் மிரட்டும் குரலில். கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து நிமிர்ந்து அவனை பார்த்து, நான் உன்னை கேட்கட்டா என்றாள். அவளை நக்கலாக பார்த்து, கேளு, என்னை கோபப்படுத்தாம என்றான் அழுத்தமாக. அவள் கண்களில் தானாக கண்ணீர் வர மூச்சை இழுத்துவிட்டு, என்னோட சம்மதம் இல்லாம என்ன நாசம் பண்ணீங்களே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா என்றவள் முகத்தை மூடி அழுவதைக் கண்டு பல்லை கடித்தவன், ஏய் எதுக்குடி அழற, நீயே அதுக்கு பதில் சொல்லு என்று அவள் முகவாயை பற்றினான். அவன் கையை தன் வலுக்கொண்டு தட்டிவிட்டு, ரேப், என்ன கதற கதற ரேப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா என வேகமாக கத்தி சொல்லியபடி அவன் மார்பில் முகம் புதைத்து இரு கைகளாலும் அவனின் சட்டையை பிடித்து, ரொம்ப வலிச்சது, அதான் சுடுதண்ணில உட்கார்ந்திருந்த, போதுமா என வழி கொடுத்தவனிடம் தஞ்சம் புகுந்து கதறினாள். அவளை இறுக அணைத்து கொண்டு அவளின் தோளில் அவன் முகத்தை வைத்து, மித்து பேபி அழாதடி, அழாத ப்ளீஸ். கோபத்தில் ஆரம்பித்து குரல் தளைய, நீ அழுதா என் கண்ணில் கூட தண்ணி எல்லாம் வருது. எனக்கு தெரியாதடி நீ இந்த அளவு அழுவேன்னு, எனக்கு தெரியாது. உன்னை அழ வைக்கணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா நீ அழுதா எனக்கு வலிக்குதுடி. அவன் குரலிலும் வழி தெரிந்தது அவளுக்கு. சட்டென அவளை கையில் ஏந்தி கட்டிலில் அமர வைத்தவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுடன் அவள் அருகில் வந்து அவளின் காயங்களுக்கு மருந்திட ஆரம்பித்தான். அவள் அவனையே தான் விழியகலாது பார்த்தாள். அவனும் மருந்திடும் போதுதான் அவளின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தையும் பார்த்து அவனுக்கே அவன் மேல் கோபம் வந்தது. பின் அவளின் ஒவ்வொரு காயத்திற்கும் அவன் இதழால் முத்தமிட்டு மருந்திட மித்ராதான் இந்த செயலில் திண்டாடி போனாள். அவளின் கையெடுத்து அவனின் கன்னத்தில் வைத்துக்கொண்டு, என்னை வெறுத்துறதடி, என்னை விட்டு போயிட மாட்டேயே, திரும்பவும் அனாதை ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு பேபி என்றான் நாத்தழுத்தழுக்க. அவளுக்கு இவனின் இந்த குழந்தை முகம் புதிது. கோபக்காரனாகவும் முரடனாகவும் இந்த ஒரு மாத காலமாக பார்த்தவளுக்கு இவன் முற்றிலும் புதிதாக தெரிந்தான். தன்னை அறியாமல் அவனை அவள் வயிற்றோடு அணைத்து கொள்ள அப்போதும் அது ஒன்றே போதுமானதாக இருந்தது அவனுக்கு. சிறிது நேரம் அவள் மடித்தந்த சுகத்தில் படுத்திருந்தவன் பின் எழுந்தமர்ந்து, மித்து பேபி பசிக்குதுடி, நான் நல்லா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு, நீ எங்க அம்மா மாதிரி சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறியா? குழந்தை போல் ஏக்கமாக அவன் கேட்ட விதத்தில் அவளுக்கு அவன் செய்த கொடுமையெல்லாம் மறந்துவிட்டது போலும். ஏன் அவளின் பெண்மையை கூட வன்மையாக களவாடியவன்தான். 1000 இருந்தும் தன்னவன் பசி என்றதும், அதுவும் நல்ல சாப்பாடு பல வருடமாக சாப்பிட்டதில்லை என்றவுடன் துடித்துதான் போனாள். இயற்கையாகவே பெண்களுக்கு தாயுள்ளம் இருக்கத்தானே செய்யும். அந்த தாய்மைதான் இப்போது அவனுக்காக துடிக்கிறது.
அவளும் நேற்று இரவு கூடலுக்கு முன் கொடுத்த உணவை உண்டாலே வாயில் வைக்க முடியவில்லை அவளால். இருந்தும் அவன் தன்னை பழிவாங்கத்தான் தருகிறான் என்று நினைத்து கொண்டல்லவா அதை உண்டாள். என்னதான் ஒருவன் தன்னை தாலி என்ற பெயரில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி பெண்ணவளுக்கு விருப்பமே இல்லாமல் கூட கொடுமை செய்தாலும் பெண்ணுள்ளம் தன்னவனுக்கு ஒன்று என்றவுடன் துடிக்கத்தான் செய்கிறது. இதுதான் மஞ்சள் கயிறு மேஜிக் போல. அவனும் அவனின் தலை கொதிவிட்டபடி, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்றால் பாசமாகவே. நிஜமாவே நீ சாப்பாடு செஞ்சு தருவியாடி? என்ன சாப்பாடு பிடிக்கும் என்று யோசித்தவன், தெரியலடி, நீ எது பண்ணாலும் நான் சாப்பிடுவேன், சந்தோஷமா சாப்பிடுவேன் என்றான் சிறு பிள்ளை போல். நீங்க கீழே போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்றால் அவளின் வழிகளை மறந்து. ஏன் நான் மட்டும் போகணும்? நீயும் வா, அப்பதான் நான் போவேன். அவளிடம் அடம்பிடிக்க பாவம் அவளும் என்னதான் செய்வாள். இல்லைங்க, நீங்க போங்க, நான் வரேன் என்றால் திரும்பவும். அவள் அப்படி திரும்ப செல்லவும் அவனுக்கு திரும்பவும் கோபம் வந்தது. ஏய், என்ன சும்மா சும்மா போன்ற, என்னடி என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா என்றான் கோபமாக. திரும்பவும் அவனின் கோபத்தை கண்டவள் சற்று பயந்துதான் போனாள். இல்ல, அது நான் புடவை கட்டிட்டு வரேன் என்றாள் மெல்லிய குரலில். சரி என்றவன், மித்துக்குட்டி ரொம்ப பசிக்குதுடி என்றான். பின்பு அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு நடந்து அவளை பார்த்து கொண்டே, கனவா இல்லை காற்றா, கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நுரையால் செய்த சிலையானி, இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வழி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது, உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது. அவனையும் அறியாமல் அவளின் கண்களை பார்த்தபடி அவனின் தேன் குரலில் பாடினான். அவளின் கைகளும் அவன் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டவள் இமை வெட்டாமல் அவன் பாடி முடிக்கும் வரை அவனையே பார்த்தாள். அவனிடம் இந்த முகமும் புதிது அவளுக்கு. இன்னும் இன்னும் எத்தனை முகங்கள் இருக்கிறதோ அவனுள் என மனதில் நினைத்து அவன் கன்னத்தை தனது பூங்கரத்தால் மென்மையாக தடவி கொடுத்தாள். இதையெல்லாம் வீட்டு வேலை செய்பவர்கள் அனைவரும் ஆவென வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். ஏனென்றால் மித்ராவை அவன் திருமணம் செய்து தூக்கி வரும்போது யாருமே அவன் வீட்டில் இல்லை. அவனின் அப்பாவும் தான். அவளை சமையல் அறையில் வந்து இறக்கிவிட அப்போதுதான் அவன் கைகளில் இருந்தது நினைவுக்கு வந்தது. அவளின் வெக்கத்தை மறைக்க பெரும்பாடு பட்டாள். இதெல்லாம் எப்படி 2 மணி நேரத்தில் சாத்தியம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. காலை வரை அவன் மேல் அவ்வளவு வெறுப்பாக கோபமாக இருந்தவள் இப்பொழுது அவனின் கைகளுக்குள் உருகி கொண்டிருப்பது அவளுக்கே புரியவில்லை. சமையலறையை சுற்றி தன் கண்களை சுழலவிட்டால் நல்ல பெரிய அறைதான், ஒரு குடும்பமே நடத்தலாம், அப்படி இருந்தது. இங்க பூஜை ரூம் எங்க இருக்கு என்றால் அவனை கண்டு அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்து, சமையல் என்ன பூஜை ரூம்லையா செய்வாங்க? என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ கிச்சன்ல தானே இருக்கிற, அப்புறம் என்ன என்று அவனுக்கு இருக்கும் பசியில் அவளிடம் எகிற அதில் பயந்து, இல்லைங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதான் சமைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேத்தி சாமி கும்பிடணும் அதான் என்றிட அவளை ஒரு பார்வை பார்த்து வா என்று திரும்பவும் அவளை தூக்கி கொண்டு பூஜை அறையை காட்டியவன் அவளை தூக்கி கொண்டே உள்ளே செல்ல எத்தனிக்க அதில் மித்ராவுக்கு தான் பக் என்றானது. அது சில நொடிதான். ஏங்க இங்க வரீங்க நீங்க என்றால் பதட்டமாக. என்னடி உனக்கு வேணும்? உன் கூட தான் வரேன் அவன் கடுகடுப்பாக மொழிய. ஐயோ நீங்க உள்ள வரக்கூடாது. ஏய், அடிச்சு வாயை உடைச்சிருவேண்டி. என்ன நான் உள்ள வரக்கூடாதா? அவன் கத்திய கத்தில் கண்களை மூடியவள் அவன் அடிக்கவில்லை என்றதும் கண்களை மெதுவாக திறந்து அவனை பார்க்க அதே கோபமாகத்தான் இருந்தான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் தப்பா எதுவும் சொல்லல. நீங்க இன்னும் குளிக்கல, குளிக்காம சாமி கும்பிடுற இடத்துக்கு வரக்கூடாது, தப்பு. குளிச்சுட்டு மட்டும்தான் வரணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவள் பாவமாக கெஞ்ச கோபம் போய் அவளை ரசித்து பார்த்தவன், சரி வா, அப்ப நீயே வந்து குளிக்கவை. இல்ல நீங்க முதல்ல போங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்க போய் குளிங்க. ஒரு பெருமூச்சு விட்டு, சரி நீயும் டயர்டா இருக்க, இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு எக்ஸ்கியூஸ் என்றவன் குளியல் அறைக்குள் நுழைந்து விட்டான். தலையை சுற்றியது அவளுக்கு. அவன் ஒவ்வொரு செயலிலும் நேரம் கடத்தாமல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூஜை அறைக்குள் சென்றாள். உள்ளே போனவள் அப்படியே நின்றுவிட்டாள் அந்த கோலத்தை பார்த்து. அது பூஜை அறை போலவே இல்லை. ஏதோ மண்ணில் புதைத்து வைத்த புதையலை சுத்தப்படுத்தாமல் பார்த்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது அந்த அறை. சுத்தப்படுத்தி பல வருடங்கள் ஆகியிருக்கும் போல.
இதை பார்த்தவள் இது இப்போதைக்கு வேலைக்காகாது என நினைத்து சமையலறை சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை எடுத்து அடுப்பில் வைத்து நன்கு காய்ச்சி பொங்கவிட்டு இரு கைகளை கூப்பி அதை கடவுளாக நினைத்து கும்பிட்டு சமைக்க தொடங்கினாள். முக்கால்வாசி சமையலை முடித்துவிட்டால் மும்முரமாக அவள் சமைத்து கொண்டிருக்க அவளை பின்னால் இருந்து கட்டி அணைத்தான் மித்ராவின் கணவன். அவனின் திடீர் அணைப்பில் அவளுக்கு தான் உயிரே போய்விட்டது. ஐயோ, நான் பயந்துட்டேன் தெரியுமா, இப்படியா பண்ணுவீங்க என்றால் இதயம் படபடக்க. என்ன தவிர எவண்டி இப்படி கட்டிப்பிடிப்பான் என்று மேலும் அவளிடையே இருக்க, நான் சமைக்கணும் என்றால் சினுங்கலாக. முடியலடி, கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க முடியல மித்து பேபி, நான் இப்படியே இருக்கன என்றான் கிறுக்கமான குரலில். அவளுக்கு தான் ஐயோ என்றானது. சரி, இங்கே உட்காருங்க என கிச்சன் மேடையில் அவளுக்கு அருகிலேயே காட்டவும் அதிசயம்தான். அவள் சொன்னவுடன் அமர்ந்து கொண்டான். அப்பாடா என விட்ட வேலையை அவள் தொடர அவன்தான் அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். முடிஞ்சது, வந்து சாப்பிடுங்க, பசிக்குதுன்னு சொன்னா மட்டும் போதாது, சாப்பிடணும். அவள் சொன்னதும் அவன் இருக்கையில் அமர அவளும் அவனுக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்து அவள் சமைத்த அத்தனையும் பரிமாறினாள். அதில் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், பச்சை மிளகாய், மாங்காய், கேரட் போட்டு தாளித்த தயிர், ரசம், பால் பாயாசம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க என்றால் இதையெல்லாம் பார்த்தவன் வாசம் பிடித்து, மித்து பேபி செம்ம ஸ்மெல்லடி. அவளின் கைப்பிடித்து இழுத்து சட்டென மடியில் அமர்த்தி, இனி இப்படித்தான் எனக்கு ஊட்டி விடணும் அவன் சொல்ல. ஐயோ, ஒரு நாளைக்கே இப்படியா கடவுளே என நினைத்து அவனுக்கு சாதத்தை பிசைந்து ஊட்டினாள். ஊட்ட ஊட்ட அவனும் பல நாள் பட்டினி கிடந்தவன் போல் வேக வேகமாக உண்ண அவன் சாப்பிடுவதை பார்த்து அவளுக்கு தான் மனது பாரமானது. சாப்பிடும்போது அவனுக்கு புறையேற தலையில் தட்டி தண்ணீரை குடிக்க வைத்து வாயை துடைத்து விட்டாள். மறுக்கையால் அவனின் சிகையை கோதி கொடுத்து, பொறுமையா சாப்பிடுங்க, என்ன அவசரம், பாருங்க எப்படி புறையேறுதுன என்று மீண்டும் ஊட்டினாள். அவளின் இச்செயலில் அவனுக்கு ஏதேதோ நினைவு வர அவளை கட்டி அணைத்து கொண்டான். அவளும் அவன் முதுகை யதார்த்தமாக தடவிவிட, மித்து பேபி சொல்லுங்க, என்னை விட்டு போயிட மாட்டேலடி. என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க முதல்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்றால் அவன் செயல் எதுவும் புரியாத நிலையில், சரியான கோபக்காரன், கட்டாய தாலி கட்டி அடித்து உதைத்து கூடல் கொண்டு இப்படி குழந்தையாக மாறி பேசுபவனிடம் என்ன சொல்ல முடியும்? இல்ல பேபி, நீ சொல்லுடி. சரி, நான் போகல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றால் கன்னத்தில் தடவி கொடுத்து. சரி, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அவன் குறும்புடன் கூற. உங்க ரெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா, போங்க, வேலை இருக்கு, அப்புறம் நான் இன்னும் சாப்பிடல என்றால் பாவமாக. ஓ சரி வா என்று அவனை சாப்பாடு தட்டில் எடுத்து போட்டு அவளுக்கு ஊட்ட, இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேனே. சாப்பிடுடி என்று அவள் வாய்க்குள் வைத்தான். ஒவ்வொரு வாயாக வைக்க அவனை பார்த்தபடி உண்டு முடித்தாள். சரி, நீங்க போங்க. நீ என்னடி பண்ண போற? இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தவள், பூஜை அறை மாதிரியா வச்சிருக்கீங்க, ஏதோ பால் அடைஞ்ச குடோன் மாதிரி, அதான் அதை போய் சுத்தம் பண்ணாதான் சாமி கும்பிட முடியும். முதல்ல போனியே, அது எதுக்குடி, தூங்கவா? எரிச்சலாக அவன் மொழிய. இல்லைங்க, நீங்க பசின்னு சொன்னீங்களா, அதான் அந்த இடத்த சுத்தம் பண்ண லேட் ஆகும், சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்கலான்னு நினைச்சு அடுப்புலையே பால் காய்ச்சி பொங்க வச்சு சாமி கும்பிட்டேன். அதே நடி பால் காய்ச்சி சாமி கும்பிடுறது? அது இல்லைங்க, எல்லா சாமிகளும் உள்ளடங்கிய ஒரே உயிர் வாழும் ஜீவன் பசுதான். அது தர பால் புனிதமானது. அந்த பால் எத்தனை தாய் இல்லாத பிஞ்சு குழந்தைங்களை உயிர் வாழ வைக்குது, அப்போ அது சாமி தானே என்றாள். அத்தியாயம் 11. மித்ரா சொன்னதையெல்லாம் கேட்டவன், சரி மித்து பேபி, நீ வந்து என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் செய்கிறேன் என்றதும் அவள் பதறி, என்ன நீங்க செய்ய போறீங்களா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க அவள் சங்கடமாக மொழிய. ஏய், என்னடி இது, எதிர்த்து பேசுற வாயை உடைச்சிருவேன். இதை பாருங்க, வாய் பேச்சு வாயோடு இருக்கணும், இப்படியா பேசுவீங்க என்று அவள் பாவமாக பேசியதில், மித்து பேபி நானும் வாயில தாண்டி பேசின என்று அவள் இதழை வருட வெக்கம் கொண்டு அவனிடமிருந்து விலகி அவள் ஒவ்வொரு வேளையாக தொடங்க போக அவளை பிடித்து இழுத்து ஒரு சேரில் அமர வைத்து, மித்து பேபி நீ உட்கார்ந்து ரெஸ்ட் எடு, பார்க்கவே ரொம்ப டயர்டா தெரியுற, நீ என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு, நான் செய்கிறேன் என்றான் முடிவாக. சரி என்று தலையாட்டியவள் அவள் ஒவ்வொன்றாக சொல்ல அவனுக்கு இதெல்லாம் செய்து பழக்கம் இல்லாததால் வேலை செய்ய தடுமாற அவள் வந்து செய்து காட்டியதும் கற்பூரம் போல் கற்றுக்கொண்டான்.
ஆனால் அவள் செய்திருந்தால் 3/4 மணி நேரத்தில் முடித்திருப்பாள். இவனோ 3 மணி நேரத்திற்கு மேல் இழுத்து விட்டு விட்டான். பாவம், அவளும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தே டயர்டாகிவிட்டாள். ஒரு வழியாக சாமி கும்பிட்டுவிட்டு அவர்களின் அறைக்கு வந்தவள் ஆதியிடம் பேசாமல் சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஏய், என்னடி இங்கே உட்காந்துட்ட? ஒன்னும் இல்ல, சும்மா தான். வாடிய முகத்துடன் சொன்னால் அவளை திரும்பி அவள் முகவாயை அழுந்த பற்றி சொல்லுடி என்றான் அழுத்தமான பார்வையுடன். இல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சீங்க, ஆனா கரெக்டா சாமி கும்பிடும் போது மட்டும் வெளியே போயிட்டீங்க. ஏன் நீங்க சாமி கும்பிடல என்றாள் சோகமாக. மித்து பேபி, என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? சில விஷயங்களை அப்படியே கண்டுக்காம விட்டுடு. தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட வேண்டாம். ஓ லிமிட் எதுவோ அதுக்குள்ளே இருந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. இல்ல என்று கோபமாக சொல்லிவிட்டு வெளியே சென்றான். மித்ராவுக்கு தான் கண்களில் கண்ணீர் துளித்தது. தப்புதான், இவரை பத்தி தெரிஞ்சும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வெக்கம் இல்லாம பேசின பாரு. என்ன சொல்லணும்? லிமிட்டாமே லிமிட்டு. என்கிட்ட மட்டும் லிமிட்டோட நடந்துக்கிட்டாரா? என் அண்ணனை வேற சுட்டுட்டாரு. பாவம், எப்படி இருக்கான்னு கூட தெரியல. என் குடும்பத்துல இருந்து பிரிச்சு தூக்கிட்டு வந்தவனுக்கு நான் என்னெல்லாம் செய்துட்டு இருக்கேன். கடவுளே, என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது? என்னால முடியல என்று புலம்பிக் கொண்டே தூங்கி போனாள். மதியம் போனவன் இரவு 12 மணிக்கு தான் வந்தான். நன்றாக மூக்கு முட்டை குடித்து தள்ளாடி கொண்டே வந்து மித்துவை தேடி கத்திக்கொண்டே ஃப்ளவர் வாட்ஸை உடைத்து, ஏய் மித்து, எங்கடி இருக்க? அவன் கத்த. உடையும் சத்தத்தில் கண் திறந்தவள் அவனை இந்நிலையில் பார்த்து பயந்து போனாள். அவளை பார்த்தவன், பெரிய இவளாடி நீ? என்னையே கேள்வி கேட்குற? உனக்கு என்னடி உரிமை இருக்கு? எவன் கையிலையோ தாலி கட்டிக்க போனவதான நீ? என்னையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் மட்டும் வந்து தாலி கட்டலைனா இந்நேரம் அவன் கூட என்று ஏதோ சொல்ல போக, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்போ நான் உங்க பொண்டாட்டி, இப்படி நீங்களே என்ன வேற ஒருத்தர் கூட வச்சு பேசினா அசிங்கமா இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். என்னடி என்னை விட்டுட்டு போறதுலே இருக்க? அவன் தெளிவான குரல் கேட்டதும், நீங்க இவ்வளோ நேரம் தெளிவா இல்லையே, இப்ப எப்படி தெளிவா பேசுறீங்க? அப்ப நீங்க குடிக்கலையா என்றால் விழி விரித்து. இல்லை என இடவெளமாக தலையாட்டி, உனக்கு தான் பிடிக்காதடி, நான் எப்படி குடிப்பேன்? உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நாள் வர மூக்கு முட்டை ராவா குடித்தேன். சொல்லப்போனா ஒரு நாள் கூட குடிக்காம இருந்ததில்லை. உன் கழுத்தில் தாலி கட்டின நேரம் குடிக்க தோணலடி. உன்னை கஷ்டப்படுத்துகிற எதையும் நான் செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டேன் என்றதும் அழுது கொண்டே, அப்போ நீங்கள் குடிக்காம தான் என்னை இப்படி அசிங்கமாக பேசுனீங்களா என்றவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அது சும்மா தெளிச்சு விட்டதுடி. அழாத பேபி, நான் சொல்றேன்ல, அழாத. நீங்க மட்டும் இப்படி தப்பா பேசலாமா? தப்பு தாண்டி. எனக்கு பயமா இருக்கு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. அதான் உனக்கு பிடிக்காததை பண்ணினா என்ன பண்றேன்னு பார்க்கத்தான் இப்படி பண்ணிட்டேன். நான் உன்னை எப்படியெல்லாம் பேசினேன், இருந்தும் நீ என்ன ஒரு குழந்தை போல தாங்குறியே. இந்த அன்புக்கு என்ன வேணா செய்யலாம். அவன் பேச பேச விழி விரித்து அவனையே பார்க்க, பெண்ணவள் மார்பில் தஞ்சம் புகுந்தான். அவனின் கண்ணீர் துளி அவள் மார்பில் நனைக்க பதறி என்னவென்று அவள் பார்க்க அவன் கண்கள் கலங்கி இருந்தது. எதுவும் பேசாமல் அவனை மடியில் ஏந்தி கொண்டாள். ஒருவனுக்கு அன்னைக்கு ஈடு இணையாக தாரத்தால் மாற முடியும். மனைவியை நேசிக்கும் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தாரம் இல்லையெனில் மொத்த வாழ்வும் சூன்யமே. அத்தியாயம் 12. காலை கதிரவன் புலர்ந்தும் புலராத வேளையில் கண் விழித்த மித்ரா தன் அருகில் குழந்தை போல் துயில் கொள்ளும் கணவனை பார்த்தவள் அவன் தலையை கோதிவிட இன்னும் சுகமாய் புதைந்து கொண்டான். பின்பு கபோர்டை திறக்க அதில் முழுவதும் விதவிதமான புடவைகள் மட்டுமே இருந்தது. நேற்று இருந்த மனநிலையில் இதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் அவள் இல்லையே. குளித்து முடித்து சிவப்பு நிற கல் பதித்த புடவையை கட்டிக்கொண்டு பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்டு நெற்றி வகிட்டில் குங்குமமிட்டவள் சமையல் அறைக்கு சென்று தன்னவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்து கொண்டு இருந்தாள். இதையெல்லாம் அவ்வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் ஒருவித பொறாமையோடும் பயத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். நேற்று இவர்கள் யாரையும் மித்ரா பார்க்கவில்லை. இன்று பார்த்தவள் இவ்வளவு வேலையாட்கள் இருக்க ஏன் இவர்கள் ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்ற யோசனையோடே அவர்களிடம் சென்று, நீங்க எல்லாரும் இங்க வேலை செய்றீங்களா என்றால் அவர்கள் ஆம் என தலையசைக்க, இங்க சமையல்காரர் யாரு? இருவர் அவள் முன் வந்து நிற்க, நேத்திக்கு முந்தின நாள் நைட்டு சமைச்சது யாரு என்றால் சுப்பையா என்றவர், நான் தானுங்கம்மா என்றார். அன்னைக்கு மட்டும்தான் அப்படி சமைச்சிங்களா, இல்ல தினமும் இப்படிதான் சமைச்சு வைப்பீங்களா? அவர் தலை குனிந்து, இல்லைங்கம்மா தினமும் இப்படித்தான் என்றார் மென்று முழுங்கி. கோபம் என்றால் என்னவென்று தெரியாதவளுக்கு இதை கேட்டவுடன் கோபமாக வந்தது.
நல்ல சாப்பாடு சாப்பிடத்தானே உங்களை எல்லாம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறது. இப்படி சாப்பிட்ற சாப்பாட்டை வாயில வைக்க முடியாத அளவு சமைச்சு வச்சு தினமும் சாப்பிட்டா அவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க என்று அவள் கத்த தலை குனிந்து கொண்டனர் இருவரும். இனிமே நீங்க யாரும் சமைக்க இனி இங்கே வர வேண்டாம். சமையல்காரர் இருவரும் ஒரே குரலில், அம்மா நாங்க இதெல்லாம் வேணும்னே பண்ணலம்மா, பெரியய்யா சொல்லிதான் பண்ணோம் என்று சொல்ல மித்ரா யோசனையாக, பெரியய்யாவா? யார் அவரு என்றால், சின்னையாவோட அப்பா அம்மா. மித்ராவுக்கு தான் ஒன்றும் விளங்கவில்லை. யாராவது பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு உணவை செய்ய சொல்வார்களா என சிந்தித்தவளுக்கு ஏன் என்று புரியாமல் அவர்களிடம் கேட்டுவிட, அது வந்துமா, நாங்கள் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா செய்கிறோம். எங்களை வேலைக்கு கூட்டிட்டு வரும்போதே எங்க கிட்ட சின்னையாக்கு செய்கிற சாப்பாடு நல்லா இருக்கக்கூடாதுந்தாம்மா சொன்னாங்க. நாங்களும் பெரிய இடத்து சமாச்சாரம், நமக்கு எதுக்கு வம்புன்னு எதுவும் கேட்கறது இல்லைங்கம்மா என்றனர். 15 வருடமாக எப்படி ஒருவனால் இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உயிர் வாழ முடியும் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. தன்னவனை நினைத்து கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்னாரே, நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆகுதுன்னு, இதுதான் காரணமா என யோசித்தும் குழப்பமே மிஞ்சியது. அப்போ ஹவுஸ் கிளீனிங் யாரு என்றால் 4 பேர் வந்து நிற்க அவர்களை பார்த்து, இந்த வீட்டில் மற்ற இடம்லாம் கிளீனா இருக்கு, ஆனா ஏன் பூஜை அறை மட்டும் கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க? தூசியும் திரும்ப அப்படியே இருக்கு. வேலை தானே செய்ய வந்திருக்கீங்க, ஏன் இந்த ரூமை மட்டும் கிளீன் பண்ணவே இல்லை என்று அடுத்த கேள்வியை தொடுத்தாள். அம்மா பெரியய்யா தான் சொன்னாருமா இந்த ரூமை மட்டும் கிளீன் பண்ணக்கூடாதுன்னு என்று பெண்மணி சொல்ல மித்ராவுக்கு மேலும் குழப்பமானது. மேல் மாடியில் ஒரு அறை மட்டும் பூட்டுப்பட்டு இருந்தது. அது வேறு சேர்ந்து இன்னும் குழப்பத்தை தர, இப்போ உங்க பெரியய்யா எங்க? நான் வந்ததிலிருந்து அவரை பார்க்கவே இல்லையே என்றால், அது வந்துங்கம்மா, ஐயா ஒரு மீட்டிங்காக ஹைதராபாத் போயிருக்காங்க, இன்னைக்கு மதியம் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனாரு என்றனர். சரி, இனிமே செய்யற வேலைக்கு மனசாட்சியோட செஞ்சு காசு வாங்குங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லிடுவேன். எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்றால் அதிகாரமாக. அவர்களும் மித்ராவின் முன்னால் நல்லவர்கள் போல் தலையசைத்து மித்ரா சென்றதும், பாருங்க வந்தவுடன் எப்படி ஆடுறான்னு, நல்லா ஆடட்டும், இவ ஆட்டம் எது வரைக்கும் பார்ப்போம், பெரியய்யா மட்டும் வரட்டும், அப்பதான் இவளுக்கு ஒரு முடிவு பண்ணுவாரு என்று ஆள் ஆளுக்கு ஒன்று பேசிக்கொண்டு வேலையை தொடர்ந்தனர். சமையல் வேலைகளை முடித்து அதையெல்லாம் சாப்பாட்டு மேஜையில் அடுக்கி வைத்துவிட்டு தங்கள் அறைக்குள் விரைந்தாள். அங்கே இன்னும் படுக்கையில் துயில் கொள்ளும் தன் கணவனை பார்த்தவள் அவனிடம் அமர்ந்து தலை கோத அவளின் தொடுகையில் விழித்தவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்து, என்னடி காலையிலேயே இவ்வளோ அழகா இருக்க என்க? மணி 8 ஆகுது. அதுக்கு இப்போ என்னடி? நான் குளிச்சிட்டேன், நீங்களும் எழுந்து குளிங்க அவள் சினுங்கிக் கொண்டே செல்ல அவனும் வேறு உலகத்திற்கல்லவா சென்று விட்டான். மித்து பேபி இப்படி சினுங்காதடி என்று கிறுக்கமாக சொல்ல அவனை மெத்தையில் தள்ளிவிட்டு கதவருகே ஓடி சென்று அவனை பாராமல், சீக்கிரம் கீழே சாப்பிட வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் ஓடிவிட உதட்டை கடித்துக்கொண்டு குளித்து முடித்து 5 நிமிடத்தில் கிளம்பி மேஜையில் வந்து அமர்ந்தான். நாட்டு மீன் குழம்பு, வஞ்சிரம் வறுவல், நண்டு கிரேவி, நல்லி எலும்பு பிரட்டல், இறால் தொக்கு, சிக்கன் சுக்கா, சுறா புட்டு, மட்டன் குழம்பு என அனைத்து நான்வெஜ் ஐட்டங்களையும் செய்து அவனுக்கு பரிமாற, மித்து பேபி இதெல்லாம் எப்படி பண்ண? வாசனையே அள்ளுதுடி, அப்போ செம்மையா இருக்கும் போல இருக்கே. இதெல்லாம் எனக்கு அம்மா செஞ்சு ஊட்டி விட்டது, இப்போதான் பார்க்குறேன் அவன் ஏக்கமாக சொல்ல அவன் கண்ணம் தடவி, ஏன் இதெல்லாம் நீங்க இப்பதான் பார்க்குறீங்களா அவள் கேட்க, ஆம் என்று அவன் அப்பாவியாய் சொன்னவனை கண்ணில் நீர் துளிக்க, அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு இனி தினமும் விதவிதமா என் கையால செஞ்சு உங்களுக்கு ஊட்டி விடுறேன், சரியா என்க மித்து பேபி என்று அவளை கட்டிக்கொண்டு, இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருடி, என்னை தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதடி. உன்னை எப்போ முதல்ல பார்த்தனோ எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான்னு எனக்கு தோண்டிடுச்சு. திரும்பவும் எனக்கு எல்லாமே கிடைச்ச ஃபீல் என்று அவன் சொல்ல சொல்ல அவன் பிடியும் இறுகியது. அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவன் மடியில் அமர்ந்து அவனின் கன்னத்தை 2 கைகளிலும் தாங்கி, என்ன பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம் உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கலதான். அதை விட உங்க மேல பயம் இருந்துச்சு. நீங்க என்கிட்ட நான் உன்னை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் முதலையே யோசிச்சாலும் அப்புறம் கூட ஓகே சொல்லியிருப்பேன்ல. ஆனா நீங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டி அழ வச்சு தப்பா நடந்து கல்யாணம் அளவு போய் என் அண்ணனை வேற சுட்டு அப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி, இதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு பொண்ணு அன்பால தாங்க அடிமையாக்க முடியும், கட்டாயத்துல வர்றது அன்பு கிடையாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் நீங்க பண்ணது கூட என் மேல அளவுக்கு அதிகமா வச்சிருக்க ஒரு வித அன்பு தான். அதையும் நான்
கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சது. இருந்தும் மனசு ஏத்துக்கல என்று பெருமூச்சு விட்டவள் மீண்டும் தொடர்ந்தாள். ஆனா நமக்கு கல்யாணம் ஆன அப்பவே உங்களை நான் முழுசா இல்லைனாலும் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட நீங்க நடந்துகிட்டதெல்லாம் ஒரு வித பயம். யாரும் இல்லாம தனிமையில இருந்துட்டு எங்க என்னையும் இழந்துருவேணும்னு அப்படிங்கிற பயம் உங்களை இப்படி மாத்திடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க என்னதான் என்ன கட்டாயப்படுத்தி நடந்துக்கிட்டாலும் அதுலயும் உங்க அன்பு தான் தெரிஞ்சது. இனி நீங்க உங்களை விட்டு நான் எங்கேயும் போயிடுவேணும்னு பயப்படக்கூடாது. ஏன்னா என் முரட்டு புருஷனை விட்டு என்னாலையும் இருக்க முடியாது. புரிஞ்சதா என்றதும் அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவன் ஏதோ சொல்ல வர அவன் வாயை மூடி, இது கண்டிப்பா உங்க மேல இறக்கப்பட்டு வந்த அன்பு கிடையாது, உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்த அன்பு. இது எப்படி 2 நாள சாத்தியம்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. உங்களை பத்தி நீங்களே என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தா கூட ஒருவித இறக்கத்துல அந்த அன்பு வந்திருக்குமே தவிர உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்த அன்பா இருக்காது. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் என்று பேசி முடிக்க அவன் கண்களில் கண்ணீர் சிந்தியது. மித்து பேபி, எப்படிடி நான் உன்னை அந்த அளவு டார்ச்சர் பண்ணியும் என்னை பத்தி கரெக்டா நான் சொல்லாமலேயே கொஞ்சம் இல்லை முழுசா புரிஞ்சு வச்சிருக்க. உன்னை நான் எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்படுத்திருக்க கூடாது. இனி சந்தோஷமா பார்த்துப்பேன் என்றவன் இப்போ பசிக்குதுடி என்றான் பாவமாக. அவனுக்கு உணவை பிசைந்து ஊட்டிவிட அவனும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தவன் அதே தட்டில் மீண்டும் பரிமாறி மித்ரா சாப்பிட போகும் நேரம் அதை பிடுங்கி ஆதி அவளுக்கு ஊட்டிவிட சிரித்து கொண்டே உண்டு முடித்தாள். உணவு மேஜையை சரி செய்து கொண்டிருந்தவள் வீட்டில் வேகமாக யாரோ நுழைவதைக் கண்டு பயந்து போய் கையில் இருந்த பாத்திரத்தை தவறவிட்டாள் மித்ரா. அத்தியாயம் 13. ஆதியும் மித்ராவும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டு உண்டு முடித்தனர். அவள் சாப்பிட்டு மேஜையை சரி செய்து கொண்டிருக்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் செய்யும் வேலைகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. இப்படியே இருவரும் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்க கௌதம் வேகமாக உள்ளே நுழைந்தவர். ஆதி ஆதி என அவன் பெயரை சொல்லி அவர் கத்திக்கொண்டு வர அந்த சத்தத்தில் மித்ரா கையில் வைத்திருந்த பாத்திரம் ஒன்றை தவறவிட்டுவிட ஆதியோ சலனமில்லாமல் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனை கண்டவுடன் அவர் சத்தம் குறைந்து, ஆதி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு நான் பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் அந்த பொண்ணை விட்டுட்டு நீயா இப்படி ஊர் பேர் தெரியாத ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்த? அவர் குரல் உயர்த்தி பேச ஆதியின் அமைதியை கண்டு அவன் அப்பா இவ்வளவு பேசியும் ஆதி தனக்காக எதுவும் பேசவில்லையே என மித்ரா கண்களில் நீர் துளிர்க்க நின்று கணவனை ஒருவித பயத்துடன் பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி, இப்போ நீ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கியே ஒருத்திய, அவளை அத்து விட்டுட்டு நான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ கல்யாணம் பண்ண பொண்ணு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுதியானவளெல்லாம் இருக்க முடியாது. நான் வேற ஒரு பொண்ணு உனக்கு பார்த்துட்டேன். இந்த பொண்ணு ஒரு கிராமத்து பொண்ணு, கேவலம் விவசாயம் பார்க்குறாங்களாம். அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கியே. தாலி கட்டின பாவத்துக்காக வேணா அவளை கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு வேலை முடிஞ்சதும் துரத்தி விட்டுரு என்று மனசாட்சியின்றி அவர் இவ்வளவு தூரம் மித்ராவை பற்றி தப்பு தப்பாக பேசியதை கேட்ட ஆதிக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. அனைத்தையும் அடக்கிக் கொண்டு அவர் பேசுவதை கேட்டு முடித்தவன் இதற்கு மேல் முடியாது என அடுத்த நொடி கௌதமின் கழுத்தை இறுக்கி பிடித்து கொலைவெறியுடன் தூக்கி இருந்தான். கண்கள் இரத்த சிவப்பாக மாறி, என்ன சொன்ன? மித்து பேபியை ஒத்து விடணுமா? அவளை என்ன ஆசைக்காக அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நினச்ச? என் காலம் முழுக்க அவளோட சந்தோஷமாக வாழணும்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் கௌரவம் பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. இதில் எல்லாத்தையும் விட பெருசு என் மித்ரா. அவள் ஒருத்தி போதும். அவள் கூட இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். அவளை பற்றி இன்னொரு தடவை தப்பாக பேசினா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. வெறி பிடித்தவன் போல் இன்னும் அவர் கழுத்தை இறுக்கி பிடிக்க ஆதியின் வெறித்தனமான செயலை கண்டு பயந்து போன மித்ரா ஓடி வந்து கையை எடுத்து, அவர் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டாரு, அவருக்கு ஏதாவது ஆயிட போது, ப்ளீஸ் விடுங்க என்று கெஞ்ச அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு, இவதான் என் பொண்டாட்டி, இனிமே தப்பா ஒரு வார்த்தை பேசின அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் என்று அவன் கோபமாக சொல்லிவிட்டு கையெடுக்கவும் கழுத்தை பிடித்துக்கொண்டு இரும்பிக் கொண்டிருந்தார் கௌதம். வேகமாக தங்களது அறைக்கு அவளை இழுத்து கொண்டு சென்றான் ஆதி. அறைக்கு வந்தவன் அவள் கையை விட்டு கைகளால் தலையை தாங்கி அமர்ந்தவன் கோபம் இன்னும் குறையவில்லை. எப்படி அவர் தன் மனைவியை பற்றி தவறாக பேசலாம்? தனக்கு உயிரானவள் அல்லவா? அவள் வந்த பிறகுதான் ஒரு மனிதனாக கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே தொடங்கி இருக்கேன். அவ மட்டும் இல்லைனா என்று நினைக்கையில் அவனுக்கு திரும்பவும் பயம் வந்துவிட்டது.
அவனின் இந்த வெறித்தனமான கோபத்தைக் கண்டு மித்ராவின் முதுகு தண்டு சில்லிட்டு போக இருந்தும் தன்னை விட்டுக் கொடுக்காமல் ஆதி பேசியது அவளுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவனிடம் சொல்லவே பயமாக இருக்க கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்து அவளின் மின்கரத்தால் அவன் தலையை கோதிவிட்ட நொடி பொளிர் என்று அறைவிட்டாள் அவள் கன்னத்தில். கண்கள் கலங்கிய நிலையில் கன்னத்தில் கை வைத்து அவனை பாவமாக பார்த்தாள் மித்ரா. உன்னாலதாண்டி, உன்னாலதான் அந்த ஆளை அப்படியே விட்டுட்டு வந்தேன். எப்படி உன்னை பத்தி தப்பா பேசினான் அந்த ஆளு? நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. அவனை போய் காப்பாத்திட்டியே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே என்று திரும்ப அவளை அடிக்க கை ஓங்க தாவி அவனை கட்டிப்பிடித்து கொண்டவள். ப்ளீஸ் கோவப்படாதீங்க, எனக்காக கோவப்படாதீங்க. அவள் பயத்தில் கெஞ்சுவதை காதில் வாங்காமல் அவன் பாட்டிற்கு கத்திக் கொண்டிருக்க, சரி நீங்க கோவப்படுங்க, இப்போ அதனால அடி வாங்குறது நான் தானே. உங்க கோபம் எல்லாம் ஏன் மேலதான் காட்டுறீங்க. எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா என்றவன் அடித்த கன்னத்தை காட்டி பாவமாக அவள் சொல்ல அவன் ஐவிரலும் அவள் கன்னத்தில் பதிந்து சிவந்து கன்றி போயிருந்ததை பார்த்து சிறிது கோபம் மட்டுப்பட்டு, சாரிடி, ஏண்டி எல்லாருக்கும் இப்படி பாவம் பார்க்குற? அந்த ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று அவன் ஏதோ சொல்ல வந்தபோது சொல்ல முடியாமல் அவன் உடம்பெல்லாம் நடுங்கியது. சரி சரி, ஒன்னும் இல்ல, நான் தான் உங்க கூடவே இருக்கனே. அவர் ஏதாவது பேசினா பேசிட்டு போகட்டும். வயசுல பெரியவர் தானே, இது மாதிரியெல்லாம் பண்ணலாமா? தப்பில்லையா? நீங்க எதை நினைச்சு கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க கோபத்துல ஏதாவது நியாயம் இருக்கும்னு மட்டும் எனக்கு புரியுது. உங்க கோபம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ப்ளீஸ் எனக்காக உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. அவனிடம் குழந்தைக்கு சொல்வதை போல் சொல்லி புரிய வைக்க முயற்சித்தாள். மித்து பேபி, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஆனா உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் நான் பொறுத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன் நீயே உன்னை பத்தி தப்பா பேசினாலே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் இன்னமும் கோபம் குறையாமல் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் கோபமாக இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் என நினைத்து பேச்சை மாற்ற நினைத்தாள். சரி, நீங்க ஆஃபீஸ் போகலையா? நீங்க ஆஃபீஸ் போய் எப்படியும் ஒரு வாரம் இருக்குமே என்க அவள் சொன்னதை கேட்டு நக்கலாக சிரித்தவன், என்னடி டைவர்ட் பண்ண பார்க்குறியா? நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் தெரியுமா? என் மனசை மாற்று என்கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதா? நீ ஆஃபீஸ் லீவ் போட்டதுலேருந்து நானும் ஆஃபீஸ் போகலை. எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதான் நேற்று உன்கிட்ட கோவிச்சிட்டு அங்கே போனேன். போயிட்டு பெண்டிங் என்னெல்லாம் இருக்கோ ராகுல் கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். வேற எதுவும் உனக்கு கேட்கணுமா? அவள்தான் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் தலை குனிந்து கொண்டாள். என்ன பேசினாலும் கடுவன் கண்டுபிடித்து விடுகிறானே, அவளும் என்னதான் செய்வாள்? மித்து பேபி, இத்தனை வருஷமா குடிச்சு குடிச்சு பழகிட்டு திடீர்னு விட்டுட்டேனா இப்ப டென்ஷன்ல ரொம்ப தலை வலிக்குது. ஏதாவது பண்ணுடி. குழந்தையாக அவள் உள்புதைய குழந்தையாக தன்னவனை தாங்கிக் கொண்டவள், ஏங்க இங்க தைலம் இருக்கா என்றால் அவன் தலையை பிடித்து விட்டபடி, அதெல்லாம் இங்கே இல்லடி, நான் இதெல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல என்றான் கடுப்பாக. ஓ அப்ப சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அவள் எழப்போக, நானும் வரேன்டி என்றான் சின்ன பிள்ளையாக. நீங்க கீழே வந்தா கம்முன்னு இருப்பீங்களா அவள் கேட்க. அந்த ஆளு கம்முன்னு இருந்தா நானும் கம்முன்னு இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கோ. கை முஷ்டியை மடக்கி கொண்டு அவன் இங்கேயே சீரவும், அப்ப நீங்க இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்றால் முறைப்பாக. அவள் கோபம் கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன், சரிடி கம்முன்னு இருக்கேன் வா. அவள் தோளில் கை போட்டு கீழே அழைத்து சென்றான். ஹாலில் உள்ள சோஃபாவில் கௌதம் அமர்ந்திருக்க அவர்கள் ஜோடியாக கீழே இறங்குவதை பார்த்தார். அவர் ஒன்றும் சொல்லாமல் அங்கேயே அமர்ந்திருக்க எதிர் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த ஆதி டிவியை ஆன் செய்து பார்க்க தொடங்கினான். கிச்சன் சென்று அடுப்பை ஆன் செய்து பாலை காய்ச்சி மணக்க மணக்க டீ போட்டு அதை 2 கப்பில் ஊற்றி தட்டில் வைத்து எடுத்து வந்தாள் மித்ரா. ஒரு கப்பை கணவனிடம் கொடுத்து இன்னொரு கப்பை கௌதமிடம் நீட்ட ஆதி இருப்பதால் அவளை எதுவும் சொல்லாமல் கப்பை எடுத்து கொண்டார். அவள் கொடுத்த டீயை அவர் ஒரு வாய் வைக்க சற்று அதிர்ந்துதான் போனார். ஆதியை நினைத்து பயமாக அவருக்கு வந்தது. பின்ன இத்தனை வருடமாக அவனுக்கு வீணாய் போன உணவை அல்லவா ஏமாற்றி கொடுத்திருக்கிறார். அவன் இதையெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தால் உணவின் சுவை தெரிந்து கொண்டால் இவரின் குட்டு வெளிவருமே, அந்த பயம்தான். இவ்வளவு அருமையான டீயை மித்ரா கொடுத்தவுடன் அவள் கைப்பக்குவத்தை அவர் உணர்ந்து கொண்டார். இருந்தும் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மடக் மடக்கென்று டீயை குடித்துவிட்டு அவர் அறைக்கு செல்ல எத்தனிக்க, மாமா சாப்பிடலையா என்றவள், இப்பதான் வந்தீங்க, களைப்பா இருக்கும், பசி எடுக்கும், சாப்பிட்டு போங்க என்ற மித்ரா அன்பாய் சொல்ல ஆதிக்கு வயிறு எரிந்தது. இல்லம்மா, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்றார் ஆதியை பார்த்தபடி. ஆதி டிவி பார்ப்பதில் கவனத்தை செலுத்துவதை பார்த்தவர்,
என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மாமனாருங்கிற முறையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடி அவர் கூற, அவளும் எதுவும் யோசிக்காமல் வயதில் பெரியவர் என்ற முறையில் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க குனிந்தாள். அவள் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தவர் அவளின் வெற்றிடையை பிடித்து தூக்கிவிட அவளுக்கு தான் உடல் மொத்தமும் நடுநடுங்கி போனது. அவர் செயலில் முகமெல்லாம் வெளிரி போய் ஆதியை திரும்பி பார்க்க அவன் டிவியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவளுக்கு சீரான மூச்சை வந்தது. உடனே கௌதமிடம் திரும்பி, நீங்க பண்றது சரியில்லை, இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல என்று அவள் பல்லை கடிக்க அவளை ஏளனமாக கண்டு, இப்படி நீ செதுக்கி வச்ச செல்ல மாதிரி இருந்தேன்னா எவனுக்கு தான் பிடிக்காது? அதான் என் பையன் உன்னை தூக்கிட்டு வந்துட்டான் போல. அவன் உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறான்னு நீயும் அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஆடாத. என் டோட்டல் பிளானையே நீ கெடுத்துட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். அவன்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு உன் வாழ்க்கையை அழிக்கல நான் கௌதம் இல்லடி. அவர் சொல்லிவிட்டு செல்ல நின்ற இடத்திலேயே சிலையாகி போனாள் மித்ரா.